ஹாய் விவோஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். ஹாய் விவோஸ், வாங்க சாப்பிட்லாம். பாருங்க, மீன் மேக்கர், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு தொக்கா வச்சுருக்கேன். இது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிறுகீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். சாதம், ரசம். இந்த தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் போடுங்க, மசாலா சாமான் எல்லாம் போடுங்க. நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு வெங்காயம் சிறுசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா பொரியட்டுன்னு கண்ணாடி பதமாக வரட்டுன்னு தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு சிம்மில் வச்சு உப்பு போடுங்க. அந்த தக்காளி நல்லா அப்படியே வதங்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 2த்தையும் போடுங்க. தட்டு போட்டு மூடி சிம்லேயே நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிட்டு இந்த மக்ருனியை, இந்த சோயாவை நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா ஊறட்டோம்னு இதில் நல்லா பிழிஞ்சு இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வதங்கின உடனே இதையும் எடுத்து போடுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. முதல்ல சேர்த்தது கம்மியாக இருந்தால் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தண்ணி திட்டமாக வச்சு சிம்மிலேயே வச்சு நல்லா சுருளை வேகட்டும்னு விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தொக்கு. இது செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது சிறுகீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். ரேஷன் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ ரேஷன் பருப்பை நல்லா கொதி தண்ணி வச்சு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு 2 முறை அப்படி தண்ணியில் சூடாகட்டும்னு வச்சிங்கன்னா அந்த நுரை கப்பின்னு வரும். அந்த நுரையெல்லாம் தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்து கடைஞ்சி எண்ணெய், கடுகு, நான் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டி சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.